விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அரசியலாக வந்து அவங்க 2026 தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்லை. இப்போ அடிப்படையாக பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லணும். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே வரலாம். நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும், பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய. வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்கு. இப்போ வெற்றிமாறனும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த படங்களே வந்து ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பேன், அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களை வந்து பறிக்கப்படும், இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சா அப்படின்னு சொல்றேன். இது வந்து நான் திரும்ப சொல்றேன், சட்டையர்னா தெரியுமா உங்களுக்கு? சட்டையர், ஓகேவா? ஓடிடியோட இது ஓகே. இன் ஜெனரல் வெற்றிமாறன் சார், ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதை இப்போ முதல்ல அது வரும்போது அது ஒரு போட்டியா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அது ஒரு வெகுஜனமா மாறிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, போட்டி கிடையாது. எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பலமா இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ஆனால் முழுக்க நாம ஓடிடியில வர்ற பணத்தையே நம்ப முடியாது. தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம். அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த பேசிக் ரிட்டர்ன்ஸ். மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில அது திரும்பவும் வந்திருக்கு.